பிரேக்கிங் நியூஸ் அதுல நம்மளுக்கு கிடைச்ச ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுவாஸ் ஆஃபர் பண்ற வெட்னரி அண்ட் பிடெக் கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு 10 மணிக்கு தனுவாஸ் உடைய அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன்ல ரிலீஸ் பண்ண போறதாக நம்மளுக்கு தெரியப்படுத்திட்டாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தனுவாஸ் உடைய வெப்சைட் வந்து ரொம்ப நேரமா எரரா இருந்துச்சு. காலையில இருந்து இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் எரரா தான் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ தனுவாஸ் உடைய வெப்சைட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. சோ எதுக்காக இந்த எரர் அப்படின்னா, மேபி ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்றதுக்காக கூட இருக்கலாம். சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இப்போ வந்து எல்லா அந்த எரர்லாம் கிளியர் ஆயிருச்சு. சோ நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த தனுவாஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி நாளைக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் உடைய கவுன்சிலிங் ஷெட்யூலுமே, அதாவது எந்த ரேங்க்ல இருக்கிறவங்க எந்த கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ண போறதாக நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. சோ ஷெட்யூலும் நாளைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பாராமெடிக்கல்ல இருக்கிற 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மாடி, அதுக்கடுத்து ஐஸ் கோர்சஸ்ல இருக்கிற பிஎன்ஒய்எஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் எப்போ அப்படின்னு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய செலக்ஷன் கமிட்டில இருந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு அப்டேட் தெரியப்படுத்தி இருந்தாங்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலதான் நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்களா அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நம்ம டெய்லி ஆஃப்னா விசிட் பண்ணி பார்க்கணும். அல்லது இந்த மாதிரி நியூஸ்ல ஏதாவது நம்மளுக்கு தெரிய வந்தாதான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுல பாராமெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுவாஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் ஷெட்யூலுமே ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்லயே அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல போய் அவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த 192 180 அந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணிருவாங்கன்னா வெட்னரி கோர்சஸ்க்கு ஜாயின் பண்ணிருவாங்க. சோ பாராமெடிக்கலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் தள்ளி போக 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 நம்மளுக்கு தான் நிறைய லாபம். பார்ட்டிசிபென்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல அட்டென்ட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க. சோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பியான இன்ஃபர்மேஷன். சோ நீங்க இந்த ஹாப்பியோட வைப்லயே இருங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி அப்டேட் கிடைச்சோடனே நம்மளோட சேனல்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி தனுவாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் நான் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல அந்த பிடிஎஃப் போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.